நாம் அன்றாடம் குடிக்கும் பால் நம் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா? அதிக கொலஸ்ட்ரால் இருப்பது கண்டறியப்பட்டால் உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது ஒரு முன் அறிவிப்பு அறிகுறியாகும். எந்த ஒரு உடல்நல சிக்கல்களையும் தவிர்க்க கொலஸ்ட்ரால் அளவை நிர்வகிக்க கவனம் மற்றும் நேர்மையான வாழ்க்கை முறை மாற்றங்கள் தேவைப்படுகிறது. உடல்நல ஆரோக்கியத்தின் விஷயத்தை சிக்கலாக்குவது அதனுடன் தொடர்புடைய தவறான கருத்துக்கள்தான். இதன் விளைவாக மோசமான உணவு தேர்வுகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். கொழுப்பு உணவுகள் என்று பால், இறைச்சி போன்ற உணவு வகைகளை நீக்குவது மக்கள் அறியாமல் செய்யும் பெரிய தவறு. கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரிப்பதற்கு பால் பங்களிக்குமா அல்லது அது வெறும் கட்டுக்கதையா என்பதை பற்றி இந்த கட்டுரையில் பார்க்கலாம். பரவலாக நம்பப்படும் கொலஸ்ட்ரால் கொழுப்பு மட்டுமல்ல, இது ஒரு ஸ்டெரால் கொழுப்பு மற்றும் புரதம் அடங்கிய கொழுப்பு வகை. கொலஸ்ட்ரால் என்பது இரத்தத்தில் காணப்படும் ஒரு மெழுகு பொருளாகும். இது ஆரோக்கியமான செல்களை உருவாக்க உடலுக்கு தேவைப்படுகிறது. எனவே மோசமான அல்லது குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதத்தின் அளவு ஆபத்தான நிலைக்கு அதிகரிக்கும் வரை அது ஆரோக்கியமற்றது அல்ல. உயர் அடர்த்தி கொழுப்பு புரதம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. LDL இரத்த நாளங்களில் படிந்து இதய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. நாம் உட்கொள்ளும் உணவு மற்றும் பானங்களில் 2 வகையான கொலஸ்ட்ரால் உள்ளது. சிறந்த ஆரோக்கியத்திற்கு ஒருவர் நல்ல கொலஸ்ட்ராலின் உட்கொள்ளலை அதிகரிக்க வேண்டும் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ராலை தவிர்க்க வேண்டும். சர்வதேச உடல் பருமன் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு புதிய ஆய்வின்படி பால் குடிப்பதால் கொலஸ்ட்ரால் அளவுகளில் கணிசமாக தாக்கம் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது. ஒரு விரிவான ஆய்வுக்கு பிறகு பால் குடிப்பது உண்மையில் நல்ல மற்றும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் தொடர்ந்து பால் உட்கொள்பவர்களுக்கு கரோனரி இதய நோயால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு 14% குறைவாக இருப்பதாக கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன. மிதமான அளவு பால் உட்கொள்வது கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்காது மற்றும் எடையையும் அதிகரிக்க வழிவகுக்காது. இதய ஆரோக்கியத்திற்காக பால் உட்கொள்வதை குறைக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை ஆய்வு தெளிவாக கூறுகிறது. ஏனெனில் இது இதயத்தின் மீது குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கடுமையான உடல்நல கவலைகளுக்கு வழிவகுக்கும் பல காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். 250 மில்லி முழு பாலில் 8 கிராம் கொழுப்பு உள்ளது. ஆனால் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது ஒரே விஷயம் அல்ல. நம் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படும் மற்ற ஊட்டச்சத்துக்களும் பாலில் நிறைந்துள்ளன. கால்சியம் நிறைந்த பால் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது மற்றும் வயதான காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கிறது. இந்த பானத்தில் பாஸ்பரஸ், வைட்டமின்கள் A மற்றும் B12, பொட்டாசியம், மெக்னீசியம், துத்தநாகம் மற்றும் அயோடின் ஆகியவை நிறைந்துள்ளன. பால் மட்டுமல்ல, விலங்குகள் சார்ந்த உணவுப் பொருட்களும் அதிக கொழுப்புகளை கையாள்பவர்களுக்கு ஆரோக்கியமற்றவை என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இதில் புறக்கணிக்க முடியாத விஷயம் என்னவென்றால் அவற்றில் புரதம், கால்சியம், ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களிலும் நிறைந்துள்ளன. இந்த ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியத்திற்கு சமமாக அவசியம். எனவே உணவிலிருந்து உணவு குழுக்களை குறைப்பது உங்கள் ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதற்காக சிறந்த வழி அல்ல. அளவோடு சாப்பிடுவதே சரியான விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் பால், வாரத்திற்கு 4 முதல் 6 முழு முட்டைகள் அல்லது வாரத்திற்கு 2 முறை கோழி மற்றும் இறைச்சி சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்காது. நீங்கள் தவிர்க்க வேண்டியது ஆழமான, வறுத்த மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகள். இந்த வகையான உணவுகளில் டிரான்ஸ் கொழுப்பு அதிகமாக உள்ளது. இது மிகவும் ஆரோக்கியமற்ற கொழுப்பு வகை. ஆதலால் இவை உடலுக்கு பல தீங்குகளை விளைவிக்கும்.